அனைவருக்கும் வணக்கம். நேற்று 7வது ஐபிஎல் போட்டி சன்ரைஸுக்கும் லக்னோ அணிக்கும் இடையே போட்டி ஹைதராபாத் ராஜீவ் காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற லக்னோ அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. ஹைதராபாத் முதல் பேட்டிங் என்றாலே அந்த அணி 200 முதல் 250, 300 ரன்னை தொடும் என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் உள்ளார்கள். ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர்களாக டிராவிஸும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். முதல் ஓவரில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்தது ஹைதராபாத் அணி. இரண்டாவது ஓவரில் 2 பவுண்டரியுடன் 9 ரன்களை எட்டியது. அதனைத் தொடர்ந்து தாகூர் வீசிய 3வது ஓவரில் முதல் பந்திலேயே அபிஷேக் சர்மா விக்கெட்டை இழந்தார். அடுத்து வந்த இஷான் கிஷன் 0 ரன்னிலும் அவுட்டாகி நடையை கட்டினார். 4வது நபராகவே எட் களமிறங்கினார். நான் இங்கு கெத்து என்று 6, 4 மாறி மாறி பந்தை மைதானத்திற்கு வெளியே பறந்தது. என்னடா இப்படி மனுஷன் அடிக்கிறாரே, இவரை எப்படி அவுட் செய்வது என லக்னோ அணி யோசித்து பிரின் வீசிய 8வது ஓவரில் 47 ரன் எடுத்த நிலையில் போல்டாகி வெளியேறினார். அடுத்து வந்த ஹென்ரிச் 17 பந்தில் 26 ரன்னிலும் ரன் அவுட் ஆகி அவரும் நடையை கட்டினார். அடுத்து நிதிஷ்குமார் 28 பந்தில் 32 ரன் எடுத்து அவுட் ஆகினார். வர்மா அதிரடியாக விளையாடி 6 ஆகவே அடித்தார். அவர் அடித்தபோது அதே ஓவரிலும் அவர் விக்கெட்டை இழந்து அவரும் நடையை கட்டினார். ஆக மொத்தம் ஹைதராபாத் அணியின் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டை இழந்து 190 ரன்கள் சேர்த்தது. அடுத்து 191 ரன் என்ற வெற்றி இலக்கை வெல்ல லக்னோ அணி ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. அபிஷேக் சர்மா வீசிய முதல் ஓவரில் வெறும் 3 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து சமி வீசிய 2வது ஓவரில் மார்க்கம் 1 ரன்னில் ஆட்டம் இழந்தார். இதனால் லக்னோ அணிக்கு ஒரு பேர் இடியாகவே அமைந்தது. நான் இருக்கும் வரை பயம் இல்லை என நிக்கோலஸ் பூரன் சுத்தி பந்தை சூறாவளி போல் பறக்க விட்டார். ஹைதராபாத் அணியின் ஆடிய ஆட்டத்தையோ ஊனி குறுக்க வைத்து ஒரு மூலையில் சேர்த்துவிட்டார் பூரன். பூரன் வென்றால் சும்மாவா, நான் இருக்கும் வரை லக்னோ அணியை விடமாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஓவரிலும் 6, 4 என சும்மா பறக்க விட்டார். 18 பந்தில் 50 ரன்னை தொட்டுவிட்டார் நிக்கோலஸ் பூரன். 26 பந்தில் 6 சிக்ஸும் 6 பவுண்டரியும் 70 ரன்கள் எடுத்த நிலையில் பேட் கமிங் ஓவரில் ஆட்டம் இழந்தார். இவர் லக்னோ அணியை தோல்வியில் இருந்து மீட்டெடுத்தார். வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் என்பது மகிழ்ச்சி. இவரை தொடர்ந்து மார்ஷல் 31 பந்தில் 51 ரன் எடுத்து அவுட் ஆனார். அவரைப் போலவே பதோனி 6ம் ரிஷப் பண்ட் 15 ரன்னிலும் ஆட்டம் இழக்க அடுத்து களம் கண்ட சர்மா பவுண்டரி 6 என விளாசி 16.1 ஓவரில் 5 விக்கெட் விட்டுக் கொடுத்து 193 ரன் எடுத்து வெற்றி பெற செய்தார்.